அதாவது யூடியூபின் நயன்தாரா இர்ஃபான் அப்படி சொல்லலாம். அதாவது சினிமாவின் இர்ஃபான் நயன்தாரா அப்படி சொல்லலாம். திமிரு, பண திமிரு, செல்வாக்கு திமிரு, புகழ் திமிரு இந்த இர்ஃபானுக்கு. இந்த இர்ஃபானை பார்த்தா குத்தணுமே அப்படின்னு ஊர்ல பல பேருக்கு தோணும் போல இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கு, வெயிட் பண்ணு. அந்த பசின்னா என்னன்னு தெரியாதவன் தான் ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்கள அசிங்கமா பேசுவான். இர்ஃபான் மேல எனக்கு வன்மம்லாம் கிடையாது. பட் இந்த வீடியோ பேசி முடிக்கிறப்போ அது வன்மமா மாறிந்தது அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாதுங்க. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஏழ்மையானவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயரில் சீப்பான பப்ளிசிட்டிக்காக ப்ராப்ள யூடியூபர் இர்ஃபான் செய்த முகம் சுளிக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. நீங்க ஃபேமிலியா 2 பேர் பேசி சிரிச்சது, அவங்க எப்படி வந்தாங்க பத்தியா, அதுல ஒருத்தவங்கள கைவிட்டாங்க பத்தியா, அதெல்லாம் சொல்றது ரொம்ப தவறான விஷயம். இர்ஃபான் அது வடிகட்டிய தற்குறி அப்படின்னா அது இவன் தான். ஏழை மக்களுக்கு உதவி செய்வதை வீடியோ எடுத்து போட்டு தன்னை வள்ளல் போல காட்டிக்கொள்ள முயன்று கடைசியில் வசமாக வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார். அதாவது இர்ஃபான் ஹெல்ப் பண்ணது சர்ச்சை கிடையாது. அவர் எந்த மாதிரியான ஆட்டிடியூட்ல அந்த விஷயத்தை கொடுத்தாருங்கிறது தான் இப்போ சர்ச்சையா மாறி இருக்கு. தகுதிக்கு மீறி புகழும் திறமைக்கு மீறி பணமும் வந்தா இப்படிதான் இருக்கும். ஆனா தற்பொழுது இர்ஃபானோட கேரக்டர் இருக்கு இல்லையா, அது சேஞ்ச் ஆகி எப்படி ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பாப்புலாரிட்டி இருக்கு, என்னோட பெரிய இடத்தோட தொடர்பு இருக்கு, நான் என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு மமதையில வந்துட்டாருங்க போது. வணக்கம் மக்களே. சோசியல் மீடியாலையும் யூடியூப்லயும் நிறைய பேர் ரொம்ப கோபமா ஒருத்தரை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் நம்ம இர்ஃபான் தான். நான் தான் கடைசியா அவரை பத்தி வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் பேசிட்டாங்க, நீ வேற பேசணுமா அப்படின்னு கேட்டா, அட ஒரு விஷயம் பெரும்பான்மை விமர்சனத்துக்குள்ளாகுதுன்னா அதை பத்தி நாமும் பேசணும்ல, அதானே ஒரு ரெஸ்பான்சிபிளான யூடியூபரோட கடமை. சரி, இர்ஃபான் என்ன பண்ணார்? அவர் ஜகத் அல் ஃபித்ர்ங்கிற இஸ்லாமிய கடமையை செஞ்சிருக்கார். இஸ்லாமிய வழக்கப்படி ஈத் பெருநாளுக்கு முன்பு தாங்கள் வச்சிருக்கிற பணத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை ஏழைகளுக்கு கொடுக்கறது வழக்கம். அதைத்தானே அவர் செஞ்சார். இதுக்கு போய் இப்படி கொதிச்சு போய் பேசுறாங்க அப்படின்னு பார்த்தா, தலைவர் ஏழைகளுக்கு சாப்பாடு, துணி, 100 ரூபாய் பணம்னு கொடுத்திருப்பார் போல. அப்படி அவர் கொடுத்த விதத்தை பார்த்துதான் எல்லாரும் கோபமாயிட்டாங்க. ஏதாவது ஒரு உதவிய இல்லாத ஏழை மக்களுக்கு செய்யும் போது ஒரு பணிவோடும் அன்போடும் கொடுத்தாதான் இறைவனோட அன்பு நமக்கு கிடைக்கும். இர்ஃபான் கூடவே அவர் வைஃபையும் கூட்டிக்கிட்டு போயிருக்காரு. காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அதை அவங்க கொடுத்த விதமும், அதை வாங்க வந்தவங்களை கொச்சப்படுத்தி பேசின விதமும், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அந்த மக்களை பத்தி பேசி சிரிச்ச விதமும் பாராட்டத்தக்கதல்ல. இர்ஃபான் தான் லைம் லைட்லயே இருக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து சர்ச்சையான வீடியோக்களை பதிவிடுறாரா, இல்ல அவர் சுபாவமே அப்படித்தானா அப்படிங்கிறது தெரியல. எது எப்படி இருந்தாலும் 2ஐயுமே மாத்திக்கிறது தான் அவருக்கு நல்லது. ஏன்னா தொடர்ந்து சர்ச்சைகள்ல சிக்கிறது நல்ல விஷயம் இல்லைங்கிறது அவருக்கே தெரியும். மன்னிப்பு கோரி அவர் பதிவிட்ட போது கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களே அவரை வருத்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லைம் லைட்ல இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. யோசிங்க இர்ஃபான், ஏழைகள் வாழ்வு எளிமையானதா இருந்தாலும் அவர்களும் தன்மானம் உள்ள நம்மை போல மனிதர்கள் தானே. நன்றி. அடுத்த வீடியோல வேறொரு டாபிக்ல சந்திக்கலாம். தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே.